போலீஸுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். நான் தாவேக்கால இருக்கிறேன், டிவிக்கால இருக்கிறேன், பொறுப்புல இருக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரும் போக முடியாது பஞ்சாயத்து பேச. அதெல்லாம் இவர்கிட்ட நடக்காது. உனக்கு என்னடா போலீஸ் ஸ்டேஷன்ல வேலைன்னு கேட்பாரு. உனக்கு என்னடா ஸ்டேஷன்ல வேலை? மக்கள் சேவைன்னா மக்கள் சேவை பெறாது, அவங்க பார்த்துக்குவாங்க. நீதிமன்றத்துக்கு பார்த்துக்குவாங்க, உன் வேலையை நீ பாருன்னுவார். இதெல்லாம் இந்த கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்காது சார். அவர்கிட்ட நடக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். அதுக்கு தான் எல்லாம் பயப்படுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். இவங்க ஊழல் பண்ண பணம் பூரா பறிமுதல் செய்யப்படும். திமுக அதிமுக ஊழல் செய்த பணம் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும். கொடநாடு கொலை வழக்கத்தில் உள்ள இருக்கிற மர்மம் பூரா வெளியே வரும். எல்லாம் நடக்கும். அவர் வந்தா எல்லாம் நடக்கும். போலீஸ் அவங்க வேலையை செய்வாங்க. உலகத்துல ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையான போலீஸ் சார் தமிழ்நாடு போலீஸ். இந்தியாவிலேயே தலை சிறந்த போலீஸ் சார் தமிழ்நாடு போலீஸ். அப்படி பேரெடுத்த போலீஸுடைய நிலைமை தான் இன்னைக்கு இவ்வளவு கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் இருக்குது. புரியுங்களா? ஒழுங்காக நேராக மந்தையாக செல்லுகிற ஆடுகள் எல்லாம் திசை மாறி வெவ்வேறு பாதையிலே செல்லுகிறது என்று சொன்னால் மேய்ப்பவன் சரியில்லை என்று பொருள். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத தமிழக போலீசாரின் நிலைமை இன்றைக்கு இந்த அளவுக்கு கேவலமாக இருக்கிறது என்று சொன்னால் ஆட்சி புரிபவன் சரியில்லை என்று அர்த்தம்.